Hello everyone, welcome to Math Tutor. Exercise 2.2 7th sum. Find the greatest number consisting of 6 digits which is exactly divisible by 24, 15, 36. இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் வந்து ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த நம்பர் எக்ஸாக்டாக 24ஆலே டிவைட் ஆகணும், 15ஆலே டிவைட் ஆகணும், 36ஆலே டிவைட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. 3 நம்பர்ஸாலையும் டிவைட் ஆகக்கூடிய ஒரு 6 டிஜிட் கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் என்ன அப்படிங்கிறதான் கண்டுபிடிக்க வேண்டிய கொஸ்டின். சரி, காமனாக ஒரு 2 நம்பர்ஸோ இல்லை 3 நம்பர்ஸோ இருக்குது. அதோடைய அந்த 3 நம்பராலையும் எக்ஸாக்டாக டிவைட் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் வேணும் அப்படின்னா நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் தான், காமன் மல்டிபிள்ஸ் தான். ஓகேங்களா? இப்போ இந்த 3 24ஓட மல்டிபிள்ஸ் கண்டுபிடிக்கிறோம், 15ஓட மல்டிபிள்ஸ், 36ஓட மல்டிபிள்ஸ், அதில் கண்டுபிடிச்சிட்டே போயிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த 3 நம்பர்ஸ்க்குமே காமனான மல்டிபிள்ஸ் எல்லாமே வரும். அதில் லீஸ்டாக இருக்கக்கூடிய நம்பர் தான் எல்சிஎம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த எல்சிஎம் அப்படின்ற நம்பர் வந்து கண்டிப்பாக 24ஆலே டிவைட் ஆகும், 15ஆலே டிவைட் ஆகும், 36ஆலே டிவைட் ஆகும் இந்த நம்பர். ஓகேங்களா? சரி, இப்போ ஒரு நம்பர் தானே சார் கண்டுபிடிச்சிருக்கோம். எல்சிஎம்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ், அதாவது காமன் மல்டிபிள்ஸில் லீஸ்ட் ஆகக்கூடிய ஒரு நம்பர் தானே எல்சிஎம். ஆனால் இந்த கொஸ்டினில் கிரேட்டஸ்ட் நம்பர் கன்சிஸ்டிங் ஆஃப் 6 டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா கிரேட்டஸ்ட் நம்பர் என்னவோ அதை நம்ம பார்த்துட்டு அந்த நம்பர்லேருந்து நம்ம நமக்கு தேவையான நம்பரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த 3 நம்பர்ஸ்க்கும் நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எல்சிஎம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் நமக்கு நல்லாவே தெரியும். 24 வந்து 12 டிவைட் பண்ணால் 12 2s are 24, அகெயின் 2 போட்டால் 6 2s are 12, 3 2s are 6, அண்டு 15 பண்ணோம் அப்படின்னா 5 3s are 15, 36 பண்ணும் பொழுது 18 2s are 36, 9 2s are 18, 3 3s are 9. So 24 can be written as 2 cube, 15 can be written as 3 into 5, that is 3 power 1 into 5 power 1. 36 can be written as 2 square into 3 square. 2 2s இருக்குது, 2 3s இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ எல்சிஎம் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஹையஸ்ட், அதை காமனாக இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கணும், காமனாக இல்லைனாலும் எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இங்கே 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 ஸ்கொயர் 2 க்யூபு, இப்போ ஹையஸ்ட்டு 2 க்யூபு. 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 power 1 3 ஸ்கொயரு, அப்போ ஹையஸ்ட்டு 3 ஸ்கொயர், அப்புறம் 5. ஸோ என்ன கிடைக்கும், 2 க்யூபு 8, 3 ஸ்கொயர் 9, 5 8s are 40, 40 into 9, இப்போ என்ன கிடைக்கும், 316 கிடைக்கும். ஸோ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 360 அப்படின்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? சரி, இப்போ இந்த 360ங்கிற நம்பரு, இந்த நம்பரை வந்து 24ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0 வரும், 15ஆல் டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் 0 வரும், 36ஆல் டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் 0 வரும். அதாவது எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகும் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ 24 15 36ஆல் எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகக்கூடிய ஒரு நம்பர் 360, அது லீஸ்ட் நம்பர். ஓகேங்களா? சரி, இதுக்கு அடுத்த நம்பர் என்ன, 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 720 கிடைக்குமா? இப்போ இதுவும் காமன் மல்டிபிள் தான், இந்த நம்பரால் டிவைட் பண்ணும்பொழுது டிவைட் ஆகும். ஸோ இதை வந்து இதுக்கு அடுத்த நம்பர் அப்படி பார்க்கும்பொழுது நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். 360 2ஆல் மல்டிப்ளை பண்ணோமா, அடுத்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ எல்லாமே காமன் மல்டிபிள்ஸாக மாறிடும். 24 15 36ஆல் டிவைட் ஆகும். ஆனால் நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா கிரேட்டஸ்ட்டு நம்பர் கன்சிஸ்டிங் ஆஃப் 6 டிஜிட் வேணும். ஸோ அந்த 6 டிஜிட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய 6 டிஜிட் நம்பர் இருக்குல்லையே, அந்த நம்பர் 24ஆலே டிவைட் ஆகணும், 15ஆலே டிவைட் ஆகணும், 36ஆலே டிவைட் ஆகணும். அந்த மாதிரி ஒரு நம்பர் தான் நமக்கு கேட்குறாங்க. ஸோ அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ரொம்ப ஈஸி. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிரேட்டஸ்ட்டு 6 டிஜிட் நம்பர் என்னங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதிலிருந்து சம் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த கிரேட்டஸ்ட்டு 6 டிஜிட் நம்பர் இஸ் 6 டிஜிட்மே 9ஆக இருந்தால் தான் கிரேட்டஸ்ட்டு 6 டிஜிட் நம்பராக இருக்கும். ஓகேங்களா? இது நமக்கு கிடச்சிருச்சு. எல்சிஎம் வந்து நமக்கு என்ன கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா 360 வந்து கிடச்சிது. கரெக்டாக 360 கிடச்சிது. கரெக்டு. ஓகே, இப்போது 360 மல்டிபிள்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் லீஸ்ட் காமன் மல்டிபிள் 360 நமக்கு கிடச்சிது. ஸோ அதோடைய மல்டிபிள்ஸ் அப்படின்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 720, அதுவும் மல்டிபிள்ஸ் தான். அடுத்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1018 கிடைக்கும், அதுவும் வந்து 3ஓட மல்டிபிள்ஸ் தான். ஸோ 360 மல்டிபிள்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும்னா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஆனால் அப்படி பண்ணக்கூடிய நம்பர் கிரேட்டஸ்ட்டு 6 டிஜிட் நம்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 6 டிஜிட் நம்பர் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து எதால் டிவைட் பண்ணணும் அப்படின்னா 360ஆல் டிவைட் பண்ணணும்.
ஸோ டிவைட் பண்ண என்ன கிடைக்குன்னு பார்க்கலாமா? 900 இங்கே 3 டிஜிட், இதுவும் 3 டிஜிட் எடுக்கிறோம். இங்கே 900 இருக்குது, அரௌண்ட் 1000 இருக்குது, இங்கே 360 இருக்குது, 350 வச்சுட்டோம் அப்படின்னா 1000 எத்தனை 350 வரும்? 3 டைம்ஸ் வரும். ஸோ 3 into 0 0, 3 6 are 18, பேலன்ஸ் 1, 3 3s are 9, சாரி 2 டைம்ஸ் வரும். 3 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 1000 போயிடுது. 2 into 0 0, 2 6 are 12, பேலன்ஸ் 1, 2 3s are 6, 6 plus 1 7, 720 கிடைக்குது. சப்ராக்ட் பண்ணலாம். 9 minus 0 9, 9 minus 2 7, 9 minus 7 2, 279, 1 நம்பர் டவுன் பண்ணுறோம் 9, 2799. இதில் எத்தனை டைம்ஸ் வந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 டைம்ஸ் வருது. எல்லாம் டிவைட் பண்ணி பார்த்துக்கோங்க. 7 into 0 0, 7 6 are 42, பேலன்ஸ் 4, 7 3s are 21, 21 plus 4 25, 9, 9 minus 2 7, 7 minus 5 2. அடுத்த ஒரு நம்பர் டவுன் பண்ணுறோம். ஸோ 9 கிடைக்கும். அதே சேம் நம்பர். ஸோ 7 டைம்ஸ் 2520, செப்பரேட் பண்ணால் 279 வரும். ஓகேங்களா? அடுத்த லாஸ்ட் ஒரு டிஜிட் டவுன் பண்ணுறோம். அதே சேம் நம்பர் 7 பண்ணுறோம். ஸோ 2520, ரிமைண்டர் 279 வந்து கிடைக்கும். ஓகே. ஸோ கோஷன்ட்டு இது, ரிமைண்டர் இது. சரி, இப்போ 360 மல்டிபிள்ஸ் எக்ஸாக்டாக வரணும் அப்படின்னா இந்த ரிமைண்டர் வருதுலையே 279, இந்த 279 இதுலேருந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரிமைண்டர் என்ன கிடச்சிரும்? 0 ஆயிரும். அப்போ வந்து 360 மல்டிபிள்ஸ் வந்து ஈஸியாக நமக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான நம்பர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன்னு பாருங்கள். The greatest number consisting 6 digits which is exactly divisible by 24, 15, 36 is. மூணு நம்பராலையும் டிவைட் பண்ணக்கூடிய கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர்லேருந்து ரிமைண்டர் வந்துச்சுல இதை வந்து மைனஸ் பண்ணிடணும். -279. ஸோ சப்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? பண்ணி பார்த்தலாமா? ஸோ பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது வந்து கிரேட்டஸ்ட்டு இது வந்து ஒரு 6 டிஜிட் நம்பர். இந்த நம்பர் கண்டிப்பாக 24ஆலே டிவைட் ஆகும், 15ஆலே டிவைட் ஆகும், 36ஆலே டிவைட் ஆகும். 3 நம்பராலே டிவைட் ஆகும். இது 6 டிஜிட்டில் இதுக்கு அடுத்த நம்பர் எந்த நம்பருமே இந்த 3 நம்பர்ஸாலையும் டிவைட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு நம்பர் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். therefore the required 6 digit number is that's all.